Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போறது கல்யாண வீடுகள்லலாம் நம்ம டேஸ்ட் பண்ணிருப்போம் இல்லீங்களா, அதே ஸ்டைல்ல இருக்கக்கூடிய உருண்டை குழம்பு ரெசிபி தான். அதே டேஸ்ட்ல நம்ம வீட்ல எப்படி பக்காவா செய்யறது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த உருண்டை குழம்பு ரெசிபி செய்யறதுக்கு 1/4 கிலோ அளவுள்ள கடலை பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி எல்லாம் இருத்தி எடுத்தாச்சு. பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பு சேர்த்துக்கலாம். இதனோடையே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு குறைவாக சேர்த்துக்கிட்டாலே போதும், பிறகு நம்ம குழம்புல சேர்ப்போம் இல்லைங்களா, அதனால இது போல் கொரகொரப்பான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. வடைக்கு அரைப்போம் இல்லைங்களா, அதே போல் தான். பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு இது போல் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். கருவேப்பிலை இலைகளையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்துக்கலாம். இது போல் உருண்டைகளை இதில் சேர்த்துட்டு ஜஸ்ட் மேலே மட்டும் அது லைட்டாக அந்த கலர் மாறினா போதும். உருண்டை உடையக்கூடாது. உடையாத ஸ்டேஜுக்கு நமக்கு பொரிஞ்சா போதும். வடைக்கெல்லாம் பொரிக்கிற மாதிரி ரொம்ப நேரம் அதை வேக விட்டு நம்ம எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்திங்கன்னா உருண்டை குழம்புல அது ரொம்ப ஹார்டாக தெரியும். உள்ளே நமக்கு நல்ல உப்பு காரமும் ஊறாது. இது போல் போட்டுட்டு மேல் மாவு பிரியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். உடனே ஒரு 2 நிமிஷத்துக்கெல்லாம் திருப்பி விட்டு எடுத்துடுங்க. நம்ம எவ்வளவு மாவு வச்சுருக்கோமோ எல்லாத்தையுமே இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக, அதாவது ஒரு பெரிய சைஸில் இருக்க கோலி குண்டு அது போல் உருட்டி எடுத்து நல்லா பொரிச்சு வச்சுக்கோங்க. பதம் பார்த்துக்கோங்க, இந்த கலரில் தான் இருக்கணும். பொரிச்ச உருண்டைகளை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுள்ள புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது ஒரு கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் காரம் குறைவாக சாப்பிடுவீங்கன்னா அதற்கேற்றாற் போல் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு நான் சேர்க்குறேன். தூளுப்பு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதை விட குறைவாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கரைச்சி பார்த்துட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுடுங்க. கல்லுப்பு கரைய கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த குழம்பு எல்லாத்தையுமே முன்னாடியே நல்லா கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாய் பொடிலாம் சேர்த்து இல்லைங்களா, அதெல்லாம் கட்டிகள்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா எல்லாத்தையுமே கரண்டியால் கலந்து விட்டு கரைச்சிக்கோங்க. இது நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா உருண்டைகள் போட்ட உடனே குழம்பு நல்லா திக்காக மாறிடும். தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துருங்க. இது போல் தண்ணியாக கரைச்சாதான் உருண்டைகள்லாம் போட்ட பிறகு குழம்பு திக்காக மாறிடும். அப்போ அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இப்போ குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். அடிகனமான ஒரு பேனில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு செய்கிற அளவுகளுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி வேறு எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்துக்கலாம். எண்ணெய் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்ச பிறகு தான் அடுத்த பொருள் நம்ம சேர்க்கணும். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுள்ள மிளகு சேர்த்துக்கலாம். மிளகும் நல்லா பொரியணும். அதற்கு அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுள்ள சோம்பு, 2 துண்டு பட்டை சேர்க்கிறேன். நீங்கள் கிராம்பு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இலை சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு 2 இனுக்கு கருவேப்பிலையை உருவி அதையும் இதில் சேர்த்துருங்க. 2 கைப்பிடி அளவுள்ள பூண்டு பற்கள் உரிச்சு எடுத்து இதில் சேர்த்துருங்க. உருண்டை குழம்புக்கு பூண்டு அதிகமாக சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் நல்லா தூக்கலாக இருக்கும். நம்ம பருப்புலாம் சேர்த்து சேர்த்து அப்படிங்கிறதுனால இதில் நீங்கள் பூண்டு தாராளமாகவே சேர்த்துக்கலாம். அதற்கு அடுத்தது ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் சேர்த்த உடனே தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு வதக்கி விட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கும் பொழுது. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வதங்க தேவையில்லை. இது போல் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்குச்சுன்னா போதும். இப்போ இதில் நல்லா பழுத்த தக்காளியை இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்குறேன். 2 பெரிய சைஸில் இருக்க தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடலாம். எப்பொழுதுமே இந்த மாதிரி குழம்புக்கெலாம் நல்லா பழமாக இருக்க தக்காளி சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும்.
தக்காளி நல்லா எண்ணெயிலேயே இது போல் குழைவாக வெந்து வதங்கணும். அது வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. இது போல் கரண்டி வச்சு மசிக்கும் பொழுது நல்லா சாஃப்டாக அப்படியே அது குழஞ்சி போகணும். அந்த அளவு வரைக்கும் தக்காளியை நல்லா நீங்கள் குழைவாக வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்போட சுவையே நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் ஏற்கனவே குழம்பு கரைசல் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து சேர்த்துடலாம். இப்போ தீயை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா குழம்பு சலசலன்னு நமக்கு முத்து கொதி போல் கொதிச்சு வரணும். அதனால் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த சமயத்தில் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பெஷலான பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி அளவுள்ள தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கசகசாவை சுடுதண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சு அதையும் எடுத்து சேர்த்துடலாம். அதற்கு அடுத்தது ஒரு 10 முந்திரி பருப்பை இதனோடையே சேர்த்து நல்லா மைய ஒரு விழுதாக அரைச்சிக்க போகிறோம். இந்த குழம்புக்கு டேஸ்ட் தரதே இந்த பேஸ்ட் தாங்க. இதை எந்த அளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவு அரைச்சிக்கோங்க. இதில் நீங்கள் அவசியம் கசகசாவும் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சாதான் அந்த ஃப்ளேவரையும் அந்த டேஸ்ட்டையும் அது கொடுக்கும். பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த விழுது அரைக்கிற அந்த சமயத்தில் ஸ்டவ்வில் குழம்பு நல்லா கொதிச்சுட்டே இருக்கும். குழம்புல சேர்த்த மசாலா பொருட்களோட பச்சை மணம் போயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். விழுது திக்காக தான் இருக்கும். அதனால் தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு விழுதை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி சேர்த்துருங்க. இது ஏற்கனவே நம்ம பருப்பு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியை எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியும் இதிலையே சேர்த்துருக்கேன். இந்த 2 விழுதும் இதில் சேர்க்கறதுனால நல்லா திக்காக இருக்கும் குழம்பு. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது போல் இன்னொரு ஸ்டவ்வில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு சுட தண்ணியை சேர்த்துக்கோங்க. குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்பொழுது திக்காயிடுச்சு அப்படின்னா சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் வச்சு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது போல் லைட்டாக கொதிச்சு வரும். அந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா உருண்டைகள், அந்த உருண்டைகளை இதில் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே எண்ணெயில் பொரிச்ச உருண்டை அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படியே மொத்தமாகவே இதில் சேர்த்துடலாம். உருண்டைகள் சேர்க்கும்போது தீயை நல்லா அதிகப்படுத்தி வச்சுருங்க. இது போல் நல்லா நமக்கு மேலே முத்து முத்தாக கொதிச்சு வரும். எல்லா உருண்டைகளையும் சேர்த்துட்டு இந்த குழம்பு ஹை ஃப்ளேம்லேயே 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுனா தான் உருண்டையோட உள் மாவு வரைக்கும் நல்லா வேகும். நம்ம எண்ணெயில் பொரிச்சு இருந்தாலுமே மேல் மாவு மட்டும்தான் வெந்திருக்கும். உள்ளர வரைக்கும் வேகணும்னா குழம்புல உருண்டைகள் நல்லா கொதிக்கணும். நல்லா உருண்டை வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்னு பார்த்தீங்கன்னா, கொதித்த பிறகு இந்த மேலே எழும்பி இந்த உருண்டைகள்லாம் மிதந்து வரும். போடும்பொழுது உள்ளே இருக்கும், வெந்த பிறகு மேலே இது போல் நமக்கு மேலே எழும்பி வரும். இதுதான் பக்குவம். கரெக்டாக உருண்டைகள் வெந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் சாம்பார் பொடி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த சாம்பார் பொடி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் கரைச்சி அதை இதில் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ குழம்பு முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சமயத்தில் 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த குழம்பை பரிமாறத்துக்கு எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் இந்த உருண்டை குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த சமயத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட மேலே விட்டுக்கலாங்க. இந்த உருண்டை குழம்பு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாமும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அருமையான பர்ஃபெக்டான கல்யாண வீட்டு உருண்டை குழம்பு ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.